நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லெஜெண்டரியான ஒரு காரை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹோண்டா அக்கார்ட் அப்படின்ற அந்த நேமை விட லெஜெண்டரி அப்படின்ற அந்த நேம் தான் வந்து இந்த காருக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த கார் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, ஆனாலும் ஒரு காலத்தில் ரோடை ரூல் பண்ண ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நோன் கார் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா அக்கார்ட் தான். நம்ம கிட்ட இருக்கிற இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 2.4 லிட்டர் இன்ஜின், அதாவது 2400 சிசிக்கான ஒரு இன்ஜின். ஓகே, ஆனால் அப்போவே ஒரு 3000 சிசிக்கான V6 இன்ஜின் இந்த கார்ல இருந்துச்சு. நம்ப முடியுதா உங்களால? லைக் V6 இன்ஜின் 3000 சிசிக்கு அக்கார்ட்ல கொடுத்தாங்க ஹோண்டா இந்தியாவில். நான் ஒன்றும் யூஎஸ் மார்க்கெட் சொல்ல, வேற எந்த மார்க்கெட்லாம் சொல்ல, இந்தியன் மார்க்கெட்டுக்கே V6 கொடுத்தாங்க ஹோண்டா. ஸோ இவ்வளவும் நடந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டி செக்மெண்ட் செடான்ஸே இல்லாத அளவுக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு வாங்குறது இல்லை. ஒன்று அப்படியே வாங்கினாங்கன்னா எல்லாருக்கும் மைண்டு போகக்கூடிய ஒரு தாட் பார்த்தீங்கன்னா, இப்போ 40 லட்ச ரூபா போகிறோம், எதுக்கு நம்ம ஹோண்டாலெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்படி நம்ம ஜெர்மன் கார்ஸ் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி தாவிட்டாங்க. ஸோ நீ இப்போ வாங்குற ஒரு டி செக்மெண்ட் கார் லக்ஸரியான ஒரு இப்போ வந்து செடான்ஸை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஓகே, ஒரு காம்பேக்டான செடான் பிரிக்கலாம், ஒரு சி செக்மெண்ட் செடான் பிரிக்கலாம், இன்னொன்று டி செக்மெண்ட் செடான்னு பிரிக்கலாம். ஸோ இது டி செக்மெண்ட்ல இருக்குது. ஸோ காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அப்போ சி செக்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியும் கிடையாது, ரொம்ப பவரும் கிடையாது, ஆனால் ரொம்ப குட்டியும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் அந்த சி செக்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 செடான்ல இப்போ உயிர் இல்லாமல் சுற்றிட்டு இருக்க ஒரு செக்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி செக்மெண்ட் தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரே வண்டி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த வண்டி வரும்போதும் அந்த டைம்ல வந்து ஸ்கோடா இருந்துச்சு. ஓகே, ஸ்கோடா ஆக்டி இருந்துச்சு. ஸோ ஆக்டியும் இதுவும் பயங்கரமான காம்படிஷன். ஆனால் இது ஆக்டியை தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க 2.4 லிட்டர் இன்ஜின் கொடுத்தாங்க. அந்த டைம்லேயே உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ரியர் பார்க்கிங் சென்சார், பயங்கரமான லுக்ஸு, உள்ள கம்ஃபர்ட்டு, லக்ஸுரி அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா என்னென்னமோ கொடுத்தாங்க. 2001 தான் ஹோண்டா லான்ச் பண்ணாங்க இந்த அக்கார்டை. ஸோ த்ரூ அவுட் ஒரு 2017 வரைக்கும் இந்த கார் இருந்துச்சு. அக்கார்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கடைசியாக வரும்போது ஹைபிரிட் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த BS6 நாம்ஸ்லாம் இல்லைன்றனால எல்லாருமே வந்து அப்படியே பவரை வந்து அள்ளி கொடுத்துட்டு இருந்த டைம். ஓகே, 2000 அது 2010 வரைக்கும். இப்போ தான் BS6ன்றாங்க, பொல்யூஷன்றாங்க, என்னென்னமோ பண்ணி இப்போ ஹைபிரிட்ன்றாங்க. இப்போ இருக்கிற ஒரு செடான் பார்த்தீங்கன்னா 999 சிசி, அதாவது நம்ம வென்டோ இருக்குல்ல, அது 999 சிசி வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது 2001 2400 சிசியில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே பவரின் விளிம்பில் வந்து நின்றுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 999 சிசி விட்டு 500 சிசிக்கு ஆட்டோ விடுற மாதிரி காரும் விடுவாங்க போல இருக்குது. ஸோ இந்த ஒரு பீஸ்ட் பற்றின ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவாக இருக்க போது. கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அண்ட் டிரைவை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன மாட்ஸ்லாம் இந்த காருக்கு பண்ணியிருக்காங்க இந்த காரோடைய ஓனர் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிலிக்கா வீடியோ இருக்குல்ல, அதை இந்த லொக்கேஷன்லாம் தான் எடுத்தேன். அந்த சிலிக்காவும் இந்த வண்டியும் ரெண்டுமே ஓன் பண்ணுறது என் ஃப்ரெண்டு தான். அவனோட இன்ஸ்டா அக்கௌண்ட் நான் கீழே போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுறதுங்கன்னா செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பேக் டு த ரிவ்யூ. எது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமாட்டிக். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி சொல்லிடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு கார் ரிலேட்டட் கண்டென்ட் கொடுக்குறனால ஒரு கார் ரிலேட்டடான ஆப் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்மோ அப்படின்ற இந்த ஆப் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காருடைய ஸ்பேர் பார்ட்ஸை வீட்டில் இருந்து ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன், நான் எப்படி அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்பேர் பார்ட் வரைக்கும் கூட உங்களால் வாங்க முடியும். உங்களால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாட்ட முடியாமல், ஆக்சுவலி பிரேக் பேடை நீங்கள் மாற்றலாம், ஆனால் நீங்கள் எடுத்து போய் மாட்ட முடியாத ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து போய் மாற்றாமல் வீட்டிலேருந்தே மாற்றக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைப்பர்ஸ் இருக்கும், உள்ளே இருக்கிற டோர் கிராப் ஹேண்டில்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு குட்டியான உங்கள் காரோட பட்டன் ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். உங்கள் காரோடைய மாடலு, எந்த இயரு, எந்த வேரியண்ட்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் உங்கள் காருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் சொன்ன மாதிரி வைப்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு உங்கள் கார் ஒரு இடத்துல போய் கொடுத்து அது சர்வீஸ் சார்ஜ்னு போட்டு அவங்க வந்து சேல்ஸ், அங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேறு அது வந்து மாட்டுறாங்களே, அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் உங்கள் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இது எதுவுமே பண்ணாமல் வீட்டிலேருந்தே போட்மோ வழியாக சிம்பிளான ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து
ரொம்ப பெரிய ஸ்பேர் பார்ட் வரைக்கும் உங்களை வாங்க முடியும். A to Z, ஓகே, ஒரே ஆப்புக்குள்ளே A to Z எல்லா ஸ்பேர் பார்ட்டும் வாங்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த போட்மோ. உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஸோ ஆன்லைன்லேயே உட்காந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுடைய ஸ்பேர் பார்ட் வந்து சேர்ந்துடும். எங்கேயுமே உங்களுக்கான காரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சர்வீஸ் வெயிட் பண்ணி அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேறு பே பண்ணாமல். ஸோ இந்த ஆப்பை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போட்மோ அப்படின்ற இந்த பியூர் கார் பார்ட்ஸ்க்கான ஸ்பேர்ஸ்க்கான ஒரு ஆப். ஹே மகஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செகண்ட் கண்ண மட்டும் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 2.4 லிட்டர் இன்ஜினை நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ஓனர் வந்து ஒரு இன்ஜின் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு CF டிப் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2400cc ஸ்டாக்காக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 142 bhp அண்ட் 200 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிடையாது. இதில் வந்து இன்டேக் ஒர்க் போயிருக்குது, எக்ஸாஸ்ட் ஒர்க் போயிருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 170 bhp அண்ட் ஒரு 240 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த கார் பவர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இன்டேக்கான ஒர்க் இங்கே போகிறது தெரியும் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு ஒரு வெண்ட் இந்த பக்கம் பாடியிலே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ மேலே பானட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு கட் ஒன்று கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் தனியாக மாட்டினது. ஸோ இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸ் போயிருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் நான் சொன்ன அந்த வெண்ட் இந்த பக்கம் வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிற ஏர் இன்டேக்கு வெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் ஒன்று ஹெட்லாம்ப் கீழே ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டார்ஸ் தான் இந்த காரோட ஓனர் அப்கிரேட் பண்ணது. இந்த கார் வரும்போது ஸ்டாக்ல வரும்போது ஹாலஜன்ஸில் தான் வந்துச்சு அந்த டைமில். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. வண்டியில் கிட்டுன்ற அளவுக்கு பெருசாக ஒயிட் பாடி அப்படின்னு எதுவும் பண்ணல, லைட்டாக ஓகே இந்த பக்கம் ஒரு ஒயிட் பாடிக்கான ஒரு இதை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ளேர்ஸ் மாதிரி இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வைடரான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 225/50 17 inches. அண்ட் அலாய்ஸுமே இந்த காரில் வந்து இந்த ஓனர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த அளவில் 4.8 meters ஆஃப் லென்த். ஓகே, செம்ம லாங், 4.8 meters லென்த், 1.8 metersக்கான வித்து அண்ட் 1.4 metersக்கான ஹைட்டு. ஸோ அந்த டி செக்மெண்ட் அப்படின்றனால எவ்வளோ லாங்காக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காம்பேக்ட் செடான்னு சொல்கிறோம், அதெல்லாம் 4 மீட்டர் கூட கிடையாது. ஓகே, அரௌண்ட் ஒரு 3.8 3.9 தான் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 4.8. இந்த கார் நீங்கள் திருப்பணுனாலே அப்படியே ரியர் மிரரில் பார்த்துட்டே இருக்கணும், வண்டியோட டெயில் இந்த பக்கத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டியில் ஃப்ரண்ட்டு பேக்கில் இந்த காரோடைய ஓனர் ரோட்டார்ஸும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க, பிரேக் பேட்ஸும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, 4 டயர்லையுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. 4 டயர்லையுமே உங்களுக்கு இந்த வந்த டைம்லையுமே உங்களுக்கு டிஸ்க் தான் கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 4 டயருமே இப்போ புது ரோட்டார்ஸுமே புது பிரேக் பேட்ஸுமே போட்டிருக்காங்க பிரம்போலேருந்து. அண்ட் உங்களுக்கு ORVMs உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அவுட் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த காரோட ஓனர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடிக்கான ஒரு லைட்டுமே வச்சுருக்காங்க, டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த பக்கம் ஒன்று கிடைக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா அகேன் அந்த ஒயிட் பாடிக்கான கீழே இந்த இடத்துல மட்டும் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கார் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகணும் அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் இந்த காரோடைய டேங்க் கெப்பாசிட்டி, டேங்கோட ஓப்பனிங் அந்த பக்கம் இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 65 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 14 அப்படின்ற அந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேகமாக மிதிச்சிங்க வீட்டுக்கெலாம் உள்ள கிக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு கேட்டால் நான் சொல்லுவேன். ஸோ வண்டியோடைய சைடு எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். செம்ம நீட்டாக செம்ம கிளாஸியாக அந்த டைம்லேயே எவ்வளோ லுக்காக இருக்குன்றாங்க. இதோட டெய்ல் லேம்ப் உங்கள்கிட்ட போய் நான் காட்டுவேன். ஓகே, நீங்கள் பாருங்கள் அந்த டைமில் எவ்வளோ சூப்பராக ஒரு ஜுவல் எஃபெக்ட்கான எல்இடியில் வச்ச டெய்ல் லேம்பை ஹோண்டா அந்த டைமில் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு 3000cc இருந்த ஒரு செடான் இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆப்வியஸ்லி ஹோண்டாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹோண்டா வந்து சிவிக்லாம் எடுத்துகிட்டு வந்தாலுமே எஸ் சிவிக் பெரிய ஹிட்டு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அதுவுமே ஓடலை, அதனால தான் நிறுத்தினாங்க சிவிக்கை. அதுக்கப்புறம் இப்போ புது சிவிக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுவும் ஓடலை, அதையும் நிறுத்திட்டாங்க. இப்போதைக்கு ஹோண்டாவில் ஒரே வண்டின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பட் அந்த டி செக்மெண்ட் கொடுக்குற இன்னொரு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி என்னது பார்த்தீங்கன்னா டொயோட்டா. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்டிஸ் எங்களுக்கு இருக்குது, ஆல்டிஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் அதையும் தாண்டி போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜெர்மனுக்கு தான் போடும். ஓகே, இந்த 2 கம்பெனி ஹோண்டாவும் டொயோட்டாவும் தான் அந்த டைமில் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து 2 பேருமே வந்து எங்களுக்கு இந்த செக்மெண்ட்டே எங்களுக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸாக இருக்கக்கூடிய அந்த லெஜெண்டரி கார்ஸ் ஆடி, ஸ்கோடா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டி செக்மெண்ட்டை வச்சு பயங்கரமாக மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கேருந்து இதோடைய பேக் ப்ரெசன்ஸ்க்கு போனேன்னா பூட் ஸ்பேஸுக்கு நம்ம வந்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டெய்லாம்பை பார்த்தீங்கன்னா வந்து இது ஆஃப்டர் மார்க்கெட் டெய்லாம்ஸ்லாம் கிடையாது, இந்த ஓனர் புதுசாக மாற்றினது கிடையாது. இந்த காரில் ஸ்டாக்கில் வரும்போதே இப்படி தான் வந்துச்சு, பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றும் லைக் ஒரு பிரமிட் இருக்குல்ல அந்த மாதிரி அதுக்கு மேலே நடிக்க வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது அப்போ தான் சொல்லணும். எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க, நீட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த காரில் ஓனர் பார்த்தீங்கன்னா அகேன் அந்த கிட்டுக்கான விஷயம்லாம் நிறைய பேர் இருக்குது. பின்னாடி ஒரு டிஃப்யூசர் இருக்குது. இந்த காரோட ஓனர் பிளாக்ல ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் எஸ்எஸ்கான எக்ஸாஸ்ட்டில் போயிட்டு இருக்குது.
ரியர் சென்சார்ஸ் இந்த பக்கம் நம்மளுக்கு கிடைக்குது. கேமரா இந்த காரில் வரும்போது கிடையாது, இந்த ஓனர் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ கீ பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் பூட் ஓப்பனிங்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஸோ இந்த பூட்டை நான் ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சப்பு இந்த காரோடைய ஓனர் இந்த பக்கம் வச்சுருக்கதை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கலுக்கான ஆம்ப் ஒன்று, ஒரு கிக்கருக்கான இன்னொரு ஆம்ப் ஒன்று. ஓகே, அண்ட் உங்களுக்கு சப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி காம்பனன்ஸும் மாற்றிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பார்ட்டி மோடே இருக்கும் அப்படி தான் சொல்லணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கலில் தான் போட்டிருக்காங்க சப்புமே. ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 420 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. அண்ட் இந்த காரில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓனர் வந்து ஒரு 100 லிட்டர் கூட விட்டு வைக்காத அளவுக்கு ஒரு பெரிய சப் எடுத்து வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணேன்னா பின்னாடி இந்த இடத்துல ஒரு டெய்ல் லேம்பில் மேலே ஒரு பிரேக் லைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹோண்டாக்கான பேட்சிங் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை. இந்த காரை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பாய்லர் இருந்துச்சு. ஓகே, அதுக்கான இதுதான் இந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஓகே, அதுக்கான ஹேண்டில்ஸ் தான் இந்த பக்கம் இருக்குது. பட் இப்போ அந்த ஸ்பாய்லரை கழட்டிட்டாங்க. இப்போவுமே வண்டி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இங்கேருந்து இதோட இன்டீரியர் போய் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு கார் ரிவ்யூ போடுவேன். அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே தட்டி விட்டுக்கோங்க. இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு நான் போனேன்னா இதோட இன்டீரியருக்குள்ளே வந்தேன்னா வண்டி வந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காரோட ஓனர் இன்டீரியரில் பயங்கரமான வேலைலாம் பார்த்துருக்காங்க. ஓகே, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கம்ஃபர்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வண்டியை ஆன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கீ வச்சு நான் ஆன் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுடைய வால்யூமை ரொம்ப வந்து லவுடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய காது செவிடாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணுறப்ப தான் என் கேமராவில் என் மைக் அதை பிக் பண்ணும். இப்போ வேணால் ஒரு செகண்டுக்கு என்னோடய கேமராவும் மைக்கையும் நான் இப்போ ஆன் பண்ணி விட்றேன். ஓகே, ஃபுல்லாக ஆர்பிஎம் மீட்டர்ஸ் தான் இந்த ஓனர் மாட்டி விட்ருக்காங்க. அப்படியே ஒரு ஜெட்டுக்குள் உட்காந்துருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. ஓகே, ஸோ நான் இப்போ ரெட் பண்ணுறேன். கேட்குறதுக்கு ரெடியாக இருங்க. கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கார் நான் ட்ரைவ் பண்ணும்போது எத்தனை பேர் டென்ஷன் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த காரோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்துடலாம். வண்டி ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அனலாகில் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு செம்ம நீட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அங்கே வந்து ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டடான ஸ்டியரிங்லேயே அந்த டைம்லேயே ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. லைட் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஒரு நார்மலான ஒரு ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஹுண்டே இருக்காங்களே, ஹுண்டே i20 இருக்குல்ல, i20 2014 தான் இந்த மாதிரி ஸ்க்ரீனே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஹோண்டா பார்த்தீங்கன்னா அப்போவே இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைமுக்கு மட்டும் ஒரே ஸ்லாட் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. அது போக உங்களுக்கு குட்டியான மீடியா ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கறதுக்குமே ஒரு குட்டி ஸ்க்ரீன் எடுத்து வச்சுருக்காங்க. பட் இந்த காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா கீழே பயனியரில் ஒரு சிஸ்டம் ஒன்று இந்த இடத்துல ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச்சோடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். லைக் அதோட ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது. இந்த சவுண்ட் சிஸ்டம் நீங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ரெடியாக. ஏன்னா இந்த காரில் வந்து 2 சப்பு, அது போக 2 ஆம்ப்பு, அது போக வந்து காம்பனண்ட்டுன்னு எல்லாமே மாற்றிருக்காங்க. மறுபடியும் நான் வந்து என்னுடைய கேமரோட ஆடியோ ஆன் பண்ணுறேன். வீட் வரப்போகுது. ஓகே, சவுண்ட் வெறும் 10 தான் வச்சுருக்கேன். ஓகே, நான் பீட் ட்ராப் ஆகல. நான் பேசுறதே உங்களுக்கு கேட்க மாட்டேன்ல. பேசோட அந்த நோட்ஸ் எல்லாமே பயங்கர பக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். நான் பேசுறதே உங்களுக்கு கேட்காதுல்ல. வச்சோம்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் வந்து கிளம்பி வந்து நம்ம ரிவ்யூவே ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பயங்கர லவுடாக இருக்குது இந்த சவுண்ட் சிஸ்டம். ஸோ ஸ்பீக்கரோடைய ஒர்க்கும் பயங்கரமாக போயிருக்குது. அது போக இந்த காரில் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்லேயே எனக்கு டிரைவருக்கு பவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் சீட்ஸ் தான். அதாவது மேனுவலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் எனக்கு ரூஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரில் என்னடா பிளாக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓனர் வந்து பிளாக்காக மாற்றிருக்காங்க. அந்த டைமில் இந்த வண்டி வரும்போது பீஜில் வந்துச்சு. ஓகே, அந்த ஒரு மாதிரியான ஒரு ஒயிட் ஷேட் இருக்குல்ல, அந்த பீஜ் அப்படின்ற அந்த கலரில் வந்துச்சு. ஏசி வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஸ்கொயரிஷ் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஹசார்ட் லைட் வருது, வால்யூம்க்கான ராக்கர், பவருக்கான ராக்கர், அப்புறமா ஏசி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது போக இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுமே வருது அந்த டைம்லேயே. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2004 உட்காந்துருக்க வண்டியாக இருந்தாலும் எப்படி நம்ம சிரிக்காவில் பார்த்தோம் தெரியுமா, அந்த வருஷத்தில் அப்படி கொடுத்தீங்களாடா அப்படின்னு நினச்ச மாதிரி
வெறும் 15 லட்ச ரூபாய்க்கு வெறும் இல்லை, அந்த டைமில் 15 லட்ச ரூபா பெரிய காசு. ஓகே, இப்போ சொல்லக்கூடாது. ஸோ அந்த டைமில் 15 லட்ச ரூபா பெரிய காசு. 15 லட்ச ரூபா டு 17 லட்ச ரூபா அப்படின்ற அந்த விலையில் இந்த கார் வந்துட்டு இருந்துச்சு. செம காஸ்ட்லியாக இருந்தாலும் பயங்கரமாக இந்த கார் வித்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே ஜெர்மன்ஸ்லாம் வந்து டே ஹோண்டா தயவு செய்து மார்க்கெட் விட்டு வெளில போங்கடா, எங்கள் வண்டி விற்க முடியலடா அப்படின்ற லெவலுக்கு ஹோண்டா வந்து யோசிக்க வச்சுட்டாங்க எல்லா பையர்ஸையும். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியர் நாப் வந்து இந்த காரில் இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கோவில் மாற்றிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. பயங்கர கிரிப்பியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் நைட்டு வேகமாக ஓட்டும் போது இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்டு அப்படியே இந்த ஆர்பிஎம் மீட்டர்லாம் பார்த்து இந்த பாட்டு கேட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த வண்டியை நீங்கள் பிரிப்பீங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அது பண்ணவே முடியாது இந்த வண்டியை வச்சுட்டு. ஏன்னா 2400cc VTEC அப்படியே கிக்கன் ஆகும் போது இந்த கார் உங்களை ஒரு இழுக்கும். அந்த ஃபீல் நீங்கள் வந்து அனுபவிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அதுக்கு மேலே இந்த பாபி சிம்மா சொல்லுவாங்க தெரியுமா, இது ஒரு போதை அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது அந்த மாதிரி தான் இந்த வண்டிக்கு. அண்ட் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் வருது. இந்த இடத்துல எனக்கு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வருது. பட் அது பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கு மேலே ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினிஷில் வருது. சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினிஷில் ஒரு சிகரெட் லைட்டர், அது போக ஒரு ஆஷ் ட்ரே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாவ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கான ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கணும். எஸ், ஸ்டோரேஜுமே இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் பின்னாடி போய் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண விரும்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எப்படியும் உங்களால் வாங்க முடியாது. பட் ஹெட்ரூம் லெக் ரூம்க்கான கிளிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஹெட்ரூமும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா 1.4 இருந்தாலும் ஹைட் 1.4 இருந்தாலும் நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது இந்த காருக்கு. ஏன்னா நான் உட்காந்து பார்த்தேன். அண்ட் லெக் ரூமே கேட்கவே வேண்டாம். வண்டி பார்த்தீங்கன்னா 4.8 மீட்டர்ஸ்க்கான லென்த். லெக் ரூம் பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம். அவ்வளோ பயங்கரமான ஸ்பேஸ் உங்களுக்கு பின்னாடி இருக்குது. இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு ஏசி வென்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. பட் லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். டிரைவ் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ டிரைவ்க்கு டேரெக்டாக போயிடலாம். டிரைவ் நான் பார்த்தீங்கன்னா இந்த 2.4 லிட்டர் அக்கார்டை நான் இப்போ டிரைவ்க்கு வந்திருக்கேன். வண்டி பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வெளில எடுத்து வந்தேன். அதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏசியோடைய ஃபேன் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா தனியாக பட்டன் வேறு வச்சுருக்காங்க. எனக்கு டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு ஓப்பன் மட்டும் கொடுக்குறேன். நான் லைட்டாக உங்களுக்காக வேணா இன்னும் லைட்டாக இறக்குறேன். ஏன்னா வெளில இருக்க சவுண்டு உள்ளே வரணும், அதுதான் மெயின். ஆஃப் இண்டிகேட்டர் ஆஃப். வண்டியில் வீட்டை கிக் ஆகும்போது பயங்கரமாக இருக்கும் போது. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி டிராஃபிக் கிளியர் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸில் நம்ம வந்து ஒரு டேக் ஆஃப் கொடுக்குறோம். அப்படியே இந்த ஆர்பிஎம் மீட்டர்ஸ்லாம் ரெடியாகவே இருக்குது நம்மளுக்கு. ஓகே, 3, 2, 1 and go. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓப்பன் இல்லை. ஓகே, பட் இருந்துச்சுன்னா பயங்கரமாக புல் பண்ணிடலாம். எனக்கு இந்த கார் அந்த அளவுக்கு புஷ் பண்ணதுக்கே பயமா இருக்குது. இந்த கார் ரொம்ப பொத்தி பாதுகாத்து வச்சிருக்காங்க. வண்டியோட சவுண்ட் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லவுடா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஏத்தனாலே சவுண்ட் உள்ள வரதான் போகுது. இந்த வண்டியில டயர் மாத்திருக்காங்க அப்படின்றதுக்காக ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா லைட்டா ஹெவியா இருக்கு. பட் அது பாத்தீங்கன்னா அந்த கிரிப்பி ஃபீல் பயங்கர அதிகமா கொடுக்குது. அந்த ஒயிடரான டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஆடட் வெயிட் இருக்குல்ல இந்த காருக்கு. ஸோ அதனால ஸ்டீரிங் நல்லாவே டைட்டா இருக்குது. அது எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, நல்ல ஒரு கிரிப்பி ஃபீல் கிடைக்குது. பிரேக்ஸ் மாத்திருக்காங்க அப்படின்ற அந்த ரீசனுக்காக பிரேக் ரொம்ப லைட்டா ஓகே தொட்டாலே அந்த பிரேக்கிங்கோட எஃபெக்ட் நல்லாவே ஃபீல் ஆகுது. அந்த வண்டி பிரேக் ஆகுது அப்படின்றது தெரியுது. வந்து இருக்கிறதே ரொம்ப லோவரா தான் பிரேக் பண்றேன். ஹார்ட் பிரேக்கிங் நான் பண்ணவே இது வரைக்கும். ஸோ வண்டி எவ்வளவுதான் இந்த வண்டி புல் பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வண்டியில பவர் இருக்குது. அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு அகைன் உங்களுக்கு ஒரு பிக்கப் காமிச்சிடுறேன். பல்ஸ் பயங்கரமா ஹார்ன்ல அடிக்கிறாங்க. ஓகே, பிக்கப் ரெடியா இருக்குது. ஓ மை காட், இப்பதான் இதோட பவரே ஃபீல் பண்றேன். வண்டி பாத்தீங்கன்னா 100 தாண்டிட்டோம். சரியான புல் இந்த கார் கொடுத்துச்சு. நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பொறுமையா தான் ஓட்டினேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த காரோடைய ஓனர் இந்த காரை புத்தி பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருந்தேன். பட் இந்த கார் வந்து இப்படிதான் ஓட்டணும். லைக் செம பவர். அந்த 6000 RPM தாண்டினதுக்கு அப்புறமா அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்றேன். பிக்கப் பயங்கர ஃபாஸ்டரா இருக்குது இன்னும். அண்ட் அங்க இருந்து தேர்டுக்கு போகும்போது கூட எனக்கான பிக்கப் பாத்தீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சஸ்பென்ஷன் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரோடைய ஓனர் வந்து இதோடைய ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே, அதாவது இவங்க போட்டு இந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே கழட்டிட்டு இப்ப ஸ்டாக்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால வந்து இந்த கார் வந்து இன்னுமே அந்த குஷன் எஃபெக்ட்லாம் கேரி அவுட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பாத்தீங்கன்னா யாரும் வழி விட மாட்டாங்க.
பாத்தீங்கன்னா செம்ம பவரா இருக்குது. ரோட்ல எல்லாருமே அப்படியே பயந்து ஓரம் போறது அப்படியே தெரியுது. எனக்கே பயமா இருக்குது இப்படி காட்டுறதுக்கு. ஸோ வந்து நீங்க நைட் டிரைவ் இந்த கார்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா வந்து லைக் இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வச்சுட்டு நீங்க பயங்கரமா வந்து எல்லாருமே ஓரமா தள்ளலாம். லைக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5000 RPM தாண்டும் போது அந்த விடெக் வந்து கிக்கின் ஆகுது. அந்த வால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய கேம்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுது. பெரிய கேம்ஸ்ல இருந்து பவர் பயங்கரமா இந்த காருக்கு வந்து புஷ் பண்ணுது. ஓகே, சோ சிவிக்கோட ஆப்வியஸ்லி டவுட்டே கிடையாது, சிவிக்கோட பயங்கர பவர்ஃபுல் இந்த கார். ஹேண்டிலுமே செம்மையா ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ நான் ஆக்சிலேட் பண்றேன்ல, ஆக்சிலேட் பண்ணிட்டு விட்டுட்டு மறுபடியும் ஆக்சிலேட் பண்ணும்போது எவ்வளவு ஃபுல்லா இருக்குதுன்னு பாருங்க. சோ அந்த அளவுக்கு பவர் வந்து எப்பவுமே ரெடியா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீ 6000 தாண்டிட்டீங்க, பெரிய கேம்ஸ் தான் ஆன்ல இருக்குது. அந்த கேம்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமான பவர் இந்த காருக்கு வந்து புஷ் பண்ணிட்டு இருக்குது. வண்டியோட லவுட்னஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டென்ஷன் கிராப் பண்ணுது அப்படின்னு தான் சொன்னோம். ரோட்ல அப்படியே இந்த வண்டி முன்னாடி போனாலே பயங்கரமா திரும்பி பாக்குறாங்க. ஓகே, ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரெச். ஓகே, எஸ் வண்டி பாத்தீங்கன்னா எஸ் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. இவங்க வந்து பிரேக்ஸ் எல்லாமே மாத்திருக்காங்க அப்படின்ற அந்த ரீசனுக்காக பிரேக்கிங்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். நீங்க பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் அந்த சைட்ல இருந்து யோசிச்சீங்கன்னா, கம்ஃபர்ட் சைட்ல இருந்து யோசிச்சீங்கன்னா இந்த கார் நல்ல கம்ஃபர்டபுளாவுமே இருக்கும். ஏன்னா இந்த கார் அந்த டைம்ல வரும்போது கொஞ்சம் லக்ஸூரியஸ் ஆன பீப்புளுக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த அப்பர் கிளாஸ்க்கான பீப்புள் தான் வந்து உங்களோட டார்கெட்டா இருந்துச்சு. ஸோ இந்த கார் வந்து அப்படியே அந்த பவரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, கம்ஃபர்ட்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ்லுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பவர் விண்டோஸா இருக்கட்டும், பவர் சீட்ஸா இருக்கட்டும், இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலா இருக்கட்டும், எல்லாமே அந்த டைம்லயே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த கார் வந்து ஒரு பெரிய மெமரியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்றேன். அண்ட் அந்த டைம்ல இருந்து அது வந்து மாறின டைம் எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த கார் கல்ச்சர் ரொம்பவே அதிகமா வரும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காரை டியூன் பண்ணி வேற லெவலுக்கு மாத்திட்டு இருந்தாங்க. எஸ், அந்த டைம்ல வரும்போது 15 லட்ச ரூபா அப்படின்ற அந்த பட்ஜெட்டுக்கு நல்ல எல்லா ஃபீச்சருமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜெர்மன் கார்ஸுமே இருந்துச்சு. அவங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமான லைக் பட்ஜெட்ல வந்து அவங்க அதாவது இந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்ல இருக்கல, இதோட அதிகமான பட்ஜெட்ல வச்சிருந்தாங்க. சோ இந்த பட்ஜெட்ல வச்சனால ஹோண்டா அக்கார்ட் பயங்கரமா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஒரு இதுல கூட பார்த்தேன். லைக் நிறைய காரோடைய சேல்ஸ் இந்த அக்கார்ட் வந்து வந்த டைம்ல, அதாவது 2003 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பீட் பண்ணுச்சு அப்படின்னா, பீட் பண்ணுச்சுன்னு இல்ல, ஒரு டீசென்ட் நம்பர் இந்த கார் செல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு 2 மாசம் கேப்லயே வந்து ஒரு 600 கார் வித்தாங்கன்னு நினைக்கிறேன் ஹோண்டா அக்கார்ட். ஆமா, சோ வந்து அந்த அளவுக்கு ஒரு பீக்ல இருந்த ஒரு டி செக்மெண்ட் செடான் இது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மார்க்கெட்டே இல்லாதனால நிறுத்தி வச்சிருக்காங்க. இவ்வளவு பவரான இன்ஜின்ல இருந்து, அதாவது 2.4 லிட்டரா இருக்கட்டும், அப்புறமா வந்து உங்களுக்கு 3 லிட்டரா இருக்கட்டும், எல்லாத்துல இருந்தும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹைபிரிட் வரைக்கும் எடுத்து போய் விட்டாங்க. சோ அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 லிட்டர் இன்ஜின்ல ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு கொஞ்சம் பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க அந்த ஹைபிரிட்ல. சோ அந்த பவர் குவென்ச் இருந்துச்சு. அக்கார்ட்னாலே பவர் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு வண்டி. சோ அதனால 2 லிட்டர் வச்சு ஹைபிரிட் போட்டு உங்களுக்கு பவர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க. பட் அகைன் அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் விடெக் கிடையாது, ஐவிடெக் தான் உண்டு. சோ அதனால உங்களுக்கு பவர் ஃபேக்டர் கம்மியாச்சு. சோ அந்த ஹோண்டா லவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஏன் இந்த கார் விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி கடைசியா வரும்போது 40 லட்ச ரூபா பட்ஜெட்ல வந்துருச்சு. ஓகே, எக்ஸ்ஷோரூம் பாத்தீங்கன்னா 35 லட்ச ரூபா, 2017 சொல்றேன், 35 லட்ச ரூபா. 40 லட்ச ரூபா ஹோண்டாக்கு நாட் வருதி அப்படின்னு நினைச்சு எல்லாருமே வாங்குறது நிறுத்தினாங்க. அப்படிதான் இந்த கார் வந்து நின்று போச்சு. பட் இதுதான் இந்த ஒரிஜினல் அக்கார்ட் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா லிவ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிதான் சொல்லலாம். இப்போ வரைக்கும் இந்தியாவில திரும்ப வரதா ஐடியா இல்ல, நியூஸுமே இல்ல. பட் வந்தா ஒரு காம்படிட்டிவான பிரைஸ் வச்சாங்கன்னா ஹோண்டாக்கு ஒரு பெரிய ஒரு அப்பர் ஹேண்டா இந்த அக்கார்ட் இருக்கும் அப்படின்றதா என்னோட பிலீஃப்ல இருக்குது. சோ எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவோம், அது நீங்க மிஸ் பண்ணக்கூடாது நினைச்சீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணா பார்த்துருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்து இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான காரை எந்த கார் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இந்த மாதிரி நல்ல இன்ஜின் நல்ல வண்டி, பட் இந்தியன் மார்க்கெட்ல வந்து அதாவது சர்வே பண்ண முடியாம சஃபர் ஆகி ஸ்டாப் ஆன கார்ஸ்ல என்ன கார் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றதையும் கீழே கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. பை பை.